ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் ஆர் ஜாம்பிஸ் வெப் சீரிஸோட 5வது எபிசோட் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் பண்ணி கடிச்சு ஒருத்தர் லேபில் அட்மிட் ஆயிருப்பான்ல, அவனை காமிக்கிறாங்க. அவன் அந்த லேபில் இருக்க பெட்டில் வச்சு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அவனுக்குள்ளேயே ஒரு சின்ன போராட்டமாக இருக்குது. அந்த கிருமிகள் அவனோட உடம்பையும் மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுது. ஆனால் அது அவனால் முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் உடம்பை அந்த கிருமிகள் ஆக்கிரமிப்பு பண்ணுது. கரெக்டாக அந்த சமயத்தில் டாக்டர் அவனுக்கு ஒரு ஊசியை போட்டுறாரு. அதனால் அந்த கிருமியை அட்டாக் பண்ணுற ஸ்பீடில் கொஞ்சம் டிலே ஏற்படுது. இதை பார்த்து அங்கே இருந்த சோல்ஜரோ அவனுக்கு என்ன ஊசி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த ஊசி போட்டோம்னா இவன் தானாக எதுவுமே முடிவெடுக்க மாட்டான், நாம என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த சீனை இங்கேயே கட் பண்ணி பாஸையே அவனோட பையனையும் காமிக்கிறாங்க. அப்போ பையன் பாஸ்ட்டை என்ன சொல்கிறான்னா, அவருக்கு எப்படி இப்படி ஆச்சு, அவர் எப்படி செத்து போய் திரும்ப திரும்ப வராருன்னு சொல்லி கேட்க, இது ஒரு போதைப் பொருளோட வேலையாக இருக்கலாம், போதைப் பொருளை சாப்பிட்றாங்க இப்படி தான் மிருக மாதிரி நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இது சொல்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்களா, இந்த போதைப் பொருளை தயாரித்து விற்கிற பாஸே இந்த வார்த்தையை சொல்கிறான். அதுக்கு பையனும், நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்க நான் சொல்கிறத, இது போதைப் பொருளில் எந்த காரணமும் கிடையாது, அவங்களுக்கு என்னமோ மெடிக்கல் இஷ்யூ தான் ஆயிருக்கு, அவங்களை எப்படியாவது நம்ம சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பாஸோ, புரிஞ்சுக்கோ அவன் செத்துட்டா, இனிமேல் அவன் திரும்பி வர போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யாரோ அவன் பின்னாடி வர மாதிரி சவுண்டு கேட்குது. டக்குன்னு கன்னை எடுத்து நிப்பாட்டினா அங்கே பாஸோட ஃப்ரெண்டு வந்து நிற்கிறான். அதை பார்த்த பாஸோ, இது நீதானா அப்படின்னு சொல்லிட்டு கன்னை கீழே இறக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு என்ன கேட்கறான்னா, பையனை வளர்த்துறவனை பற்றி விசாரிக்கிறான், அவன் எங்கே அப்படின்னு. அதுக்கு என்ன சொல்றான்னா, அவன் ஏதோ ஒரு போதை பொருள் எடுத்திருப்பான் போல, மிருக மாதிரி நடந்துக்கிட்டான்னு சொல்ல, அதுக்கு அந்த பையனோ, இல்லை அவன் மான்ஸ்டரா மாறிட்டான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட பாஸோ, ஆமா அவன் மான்ஸ்டரா மாறிட்டான் வாட் எவர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அவன் பின்னாடியே எல்லாரும் போறாங்க. இந்த சீனை தூரத்துல இருந்து அந்த கமாண்டோ ஜாம்பியோட லவ்வர் இருக்கும்ல, அது ஒரு பாறை மேல நின்று பார்த்துட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணோம்னா அமெரிக்காவை சேர்ந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரியை காமிக்கிறாங்க. அவன் ஜெயில இருந்து ஒருத்தனை கூட்டு வந்திருப்பான்ல, அவங்க 2 பேரும் அந்த மெக்சிகோக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல காண்டான அதிகாரி என்ன பண்றாருன்னா, அவனை துப்பாக்கி காமிச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. உனக்கு உண்மையாவே பாஸ் இருக்க இடம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த கைதியோ என்ன சொல்றான்னா, எல்லாரும் ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி அவன் இருந்திருந்தானா எல்லாருமே நேரம் கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, அவனை கண்டுபிடிக்க முடியாதனாலதான் நீங்க என்கிட்ட வந்தீங்க. இதுல காண்டான அந்த அதிகாரியோ அவனை பிடிச்சி அடிச்சு மேப்ல அவன் இருக்க லொகேஷனை காமிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த கைதியோ அவன்கிட்ட அந்த லொகேஷனை காமிக்கிறான். இதை பார்த்து அந்த அதிகாரியோ, இந்த இடத்துக்கு நம்ம போகணும்னா காரில் போனால் ரொம்ப டிலே ஆகும், நான் வேற ஏதாச்சும் ஒரு பிளான் ரெடி பண்ணுறேன்னு சொல்ல அந்த சீன் அங்கேயே கட் ஆகுது. ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, பாஸை பேட்டி எடுக்கிறதுக்காக ஒரு ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க. இங்கிருந்து அவங்க பாஸ் இருக்க இடத்துக்கு ஃப்ளைட்டில் போய் இறங்க போகிறாங்க. அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே செக்கிங் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு இருக்கும்போது வார்டன் அவளை பிடிச்சி இழுத்து, நீ எங்கே போகிற, இந்த இடத்துலேருந்து போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு சொல்லி சொன்னேன்ல, என்கிட்ட சொல்லாமல் எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்க, என்னோட பிரதர் தாய்லாண்டில் இருக்கான், அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவனை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை கேட்ட வார்டனும், எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் தாய்லாண்டில் இருக்காங்க, நீ அங்கே போய் வேற ஏதாச்சும் பண்ணுறேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை விசிலோடவே விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட அவன் தப்பா நடக்க ட்ரை பண்றான். அந்த பொண்ணு அவன்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடி போய் அங்க இருந்த ஒரு போலீஸ்காரங்கிட்ட, இவன் என்கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணா அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறான். இருந்தாலும் போலீஸ்காரன் அவன் பின்னாடியே வரான். போலீஸ்காரங்க அவனை நிப்பாட்டும் போது, நான் ஒரு போலீஸ், நான் அவர்கிட்ட செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த ஏர்போர்ட் போலீஸும் அவனை அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ அந்த வார்டன் அவளை பார்த்து என்ன சொல்றான்னா, தாய்லாந்துல எங்க ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, நீ எங்க போனாலும் எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஒரு வழியாக ஏர்போர்ட்டுக்குள்ள வந்து ஃபிளைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ இவளை ஒருத்தன் ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான், அந்த ஸ்விமிங் ஃபுல்லா போயிருப்பான்ல, அவன் அவளுக்கு பின்னாடி இருக்க மாதிரி காமிச்சு இந்த சீனை இங்கே கட் பண்ணுறாங்க. அப்படியே நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நியூ மெக்சிகோவில் இருக்க லேபுக்கு போகிறோம். அங்கே டாக்டர் ஜென்ரலை வர சொல்லி நடந்த விஷயத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஃபைனலாக நம்ம அமெரிக்காக்காக ஒரு சூப்பர் சோல்ஜர் கிரியேட் பண்ணிட்டோம், இவனுக்கு நம்ம கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தோம்னா இவன் நம்ம கட்டளைக்கு ஏற்ற மாதிரி நடப்பான்னு சொல்ல, அதுக்கு அந்த சோல்ஜரோ, இவன் நம்மளை திருப்பி அட்டாக் பண்ண மாட்டான் அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லி கேட்க, டாக்டரோ அப்படிலாம் எதுவும் நடக்காதுன்னு சொல்லி போட்டு அந்த லேபுக்குள்ளே போய் ஜென்ரல் கிட்ட இவனோட சேஞ்சஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இவனோட பிரெயின் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டி இறந்துருச்சு, இவன் மசில் கண்ட்ரோலில் தான் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கான், இவனுக்கு நம்ம கொடுக்குற ட்ரைனிங்னால இவனை நமக்கு சொல்கிற மாதிரி நடக்க வைக்க முடியும்னு சொல்லி போட்டு விரலை ஆட்ட சொல்றான். ஆனா அந்த ஜாம்பி சோல்ஜர் எதுவுமே பண்ணாம அமைதியா படுத்துட்டு இருக்கான். இதை பார்த்த டாக்டரும் அங்க இருந்த ஒரு சாக்கிங் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான மிஷினை எடுத்து அந்த பெட்ல சாக்கு கொடுக்குறான். இதனால அந்த ஜாம்பி அவன் சொல்றதை செய்யுது. அதுக்கப்புறம் அவன் கையில ஒரு பாலை கொடுத்து இதை பிரஸ் பண்ண சொல்றான். பட் அந்த ஜாம்பி அதை எதுவும் பண்ணவே மாட்டேது. இதை பார்த்த டாக்டரோ திரும்பவும் சாக்கிங் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மிஷின் எடுக்க போறான். அப்போ கமாண்டர் என்ன கேட்கறாருன்னா, இவனுக்கு ஒவ்வொரு டைமும் சாக்கிங் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா, நம்ம சொல்றதை பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல இது ஒரு ஷார்ட் டர்ம் ப்ராசஸ் மட்டும் தான், நம்ம சொல்றதெல்லாம் இவன் கேட்க ஆரம்பிச்சிட்டானா அதுக்கப்புறம் இந்த சாக்கிங் ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சாக்கிங் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறப்போ அந்த ஜாம்பி தான் கையில் இருந்த பாலை நசுக்கி உடைச்சிருது. இதை பார்த்த டாக்டரோ, இந்த ஜாம்பிக்கு இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க, டக்குன்னு அந்த ஜாம்பி அவன் கையில் போட்டு அந்த பெல்ட்டை பிச்சுட்டு டாக்டருக்கு ஒரு அடியை போட்டுட்டு அதுலேருந்து ஒவ்வொன்றா பிச்சுட்டு வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குது. அதே சமயம் ஜென்ரல் அந்த லேபுக்குள்ள வராரு. உள்ள வந்த ஜென்ரலையும் ஒரு அடியை போட்டுருது. இதை பார்த்த சோல்ஜர் தன்னோட கன்னை எடுத்து நெட்டி போட்டுலேயே அந்த ஜாமியை சுட்டு சாவடிச்சிடறான். அதுக்கு டாக்டரோ, சோல்ஜர்ட்ட நீ என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுதா, நமக்கு கிடைச்ச ஒரு சூப்பர் சோல்ஜரை நீ இப்பயே சுட்டு கொண்டுட்ட, இனிமேல் இந்த ஆராய்ச்சி
வச்சு எப்படி கண்டினியூ பண்ண போகிறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி சொல்ல ஜென்ரல் நம்ம வழக்கம் போல் பண்ணிகளே வச்சு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு டாக்டர் சரி ஓகே அந்த பண்ணிகளை போய் அந்த பார்டரில் விட்டோம்ல அங்கே போய் பிடிச்சிட்டு வாங்க அப்போ தான் என்னால் ஆராய்ச்சி பண்ண முடியும்னு சொல்லி போட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஜென்ரல் நம்ம சோல்ஜரை பார்த்து நீ எதுக்காக அவனை தலையிலேயே சுட்டி சாவடிச்ச, அவனை கையிலையோ காலையோ சுட்டி அவனை படுக்க போட்டுருக்கலாம்ல, அதுக்கப்புறம் அவனை ஆராய்ச்சி நம்ம பயன்படுத்தி இருக்கலாம். இப்போ நீ பண்ண காரியத்தினால அந்த ஆராய்ச்சி ஸ்டாப் ஆகி போச்சு, அதனால நீ தான் பார்டருக்கு போய் அந்த பண்ணிகளெல்லாம் பிடிச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஜென்ரல் அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. டே கட் பண்ணி பாஸை பார்த்தோம்னா பாஸுக்கு இடுப்பில் அடிபட்டு இருக்கோம்ல அந்த இடத்துல புல்லட்டை எடுத்துட்டு கட்டு போட்டுட்டு இருக்காங்க. பையன் உட்காந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்த ஃப்ரெண்டு காரணம் என்ன இது டிராயிங் அப்படின்னு சொல்லி கேட்க என்னை அட்டாக் பண்ண வந்தாலும் ஒரு மான்ஸ்டர் அவனோட டிராயிங் சொல்லி சொல்ல இந்த சீன் கே கட் ஆகி திரும்ப ஏர்போர்ட் பக்கமாக போனோம்னா ரிப்போர்ட்டர் அந்த நாட்டில் இருக்க ஒரு ஏர்போர்ட்லேருந்து வெளியே வராங்க. இதை பார்த்து அந்த போலீஸ்காரனும் அவளுக்கே தெரியாமல் அவளை ஃபாலோ பண்ணிட்டு வரான். வெளியே வந்தவளை பாஸோட பிரதர் இருப்பான்ல அவன் இந்த சைடு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். அவளை பார்த்துட்டு என்ன உன் கழுத்தில் ஒரு மாதிரி இருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்க அவளோ ஒன்றும் ஆகலை ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இதை கேட்ட பாஸோட பிரதரோ ஏன் நம்மளை யாராச்சும் ஃபாலோ பண்ண போகிறாங்களான்னு சொல்லி கேட்க நான் இந்த ஊருக்கு புதுசு என்னையெல்லாம் இங்கே யாரும் ஃபாலோ பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லிடுறான். அவங்க 2 பேர் பேசிக்கிட்டே ஒரு வழியாக காருக்கிட்ட வந்துடுறாங்க. அவளோட ஃபோனை கூட அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இந்த முகமுடியை மூஞ்சியில் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை கேட்ட ரிப்போர்ட்டரும் நீங்கள் ஒன்று கடத்திட்டு போகல நானாக தான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லி சொல்ல சரி ஓகே உனக்கு இந்த இன்டர்வியூ வேண்டாம்னு நினச்சினா நீ இந்த அவன் ஃபோனை வாங்கி ரிட்டன் போ, உனக்கு இந்த இன்டர்வியூ வேணும்னு நினச்சினா இந்த முகமுடியை 2 மணி நேரம் போட்டுக்கோ, நம்ம சிட்டியை விட்டு தாண்டினதுக்கப்புறம் நீ இந்த முகமுடியை கழட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளும் அந்த முகமுடியை வாங்கி போட்டுட்டு அவங்க கூட போக ஆரம்பிக்கிறான். இதே சமயம் அவளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு போலீஸ்காரன் அவனும் ஒரு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியாமல் பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க சிட்டியெல்லாம் தாண்டினதுக்கப்புறம் ஒரு ஓரமாக காரை நிப்பாட்டி நீ இப்போ உன்னோட மாஸ்க்கை கழட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல அவளும் மாஸ்க் கழட்டி இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவனும் அங்கேருந்து டேஷ்போர்ட்லேருந்து ஒரு கன்னை எடுத்து நீ சொன்னையில் உன்னை யாருமே ஃபாலோ பண்ணலைன்னு சொல்லி ஏர்போர்ட்டில் கிளம்புனதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கார் ஃபாலோ பண்ணிட்டே வருது அது யார் அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்லிடுறான். இதை கேட்ட பாஸோட பிரதரோ சரி ஓகே அவன் யார் நம்ம கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கார் எடுத்து மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி ரோட்டில் போயிட்டு இருந்தவன் அங்கே ஒரு ஒட்டவழி பாதை வருது. அதை பார்த்துட்டு காரை திருப்பி அந்த ஒத்தவழி பாதைக்குள்ளே போக ஆரம்பிச்சிடறான். இதெல்லாம் தூரத்துலேருந்து அந்த போலீஸ்காரன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படி அந்த ஒத்தவழியில் போனவங்க காரை ஒரு இடத்துல நிப்பாட்டி ரிப்போர்ட்டர்கிட்ட என்ன சொல்கிறான்னா உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வரது யாருன்னு தெரியலன்னு சொல்லி சொன்னீங்களே நீங்கள் நடு ரோட்டில் செத்து போன மாதிரி படு, அவன் என்ன நினைப்பானா உன்னை நாங்கள் கூட்டு வந்து இங்கே கொண்டுட்டோன்னு நினச்சிட்டு உன்னை பார்க்கறதுக்காக வருவான், அவன் யாருன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு அவளை இறக்கி விட்டு போட்டு அந்த இடத்துல இருந்து போயிடறான். இவ்வளோ அந்த நடு ரோட்டில் செத்து போன மாதிரி படுத்துட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த போலீஸ்காரனும் வந்து காரை நிப்பாட்டுறான். அப்போ கரெக்டாக பாஸோட பிரதர் அந்த இடத்துக்கு வந்து காரால் அவனை இடிச்சு தூக்கிடுறான். காருக்குள்ள இருந்த போலீஸ்காரனும் ரத்த வெள்ளத்தில் துடிச்சிட்டு இருக்கான். அவனை இழுத்து வெளியே போட்டுட்டு இவன் யாரும் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் நான் இங்கே பக்கத்தில் தான் குடியிருக்கேன், எங்கள் வீடுக்கு இப்படி தான் போகணுங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்கிறான். இதை கேட்ட ரிப்போர்ட்டரோ இல்லை இவன் இந்த வார்டனுக்காக ஒன்றான்னு சொல்லி சொல்ல நம்ம பாஸோட பிரதரோ டக்குன்னு கண்ணை வச்சு சுட்டு அவனை சாவடிச்சிடறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அங்கிருந்து கார் எடுத்துட்டு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது நமக்கு ஒரு சீனை காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக இவன் காரால் அவன் காரை இடிச்சிருப்பான்ல அதனால இவனோட பெட்ரோல் டேங்க் ஓட்டையாகி பெட்ரோல் ஒழுகுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே இந்த சீனியை கட் பண்ணோம்னா குகைக்குள்ள இருந்த கமாண்டோ ஜாம்பிஸ் எல்லாம் அந்த இடத்துல இருந்து வெளியே வராங்க. நல்லா நோட் பண்ணீங்களா நம்ம பாஸுக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிருப்பான்ல அவனும் இந்த குரூப் கூட தான் இருக்கான். அவனும் ஜாம்பியா மாற்றி அவன் கூட வச்சுருக்காங்க போல. ஆனால் கமாண்டோ ஜாம்பிக்கு இப்போ எங்கே இருக்குன்னு தெரியாதனால ஒரு மாதிரி சவுண்டு எழுப்புது. இதை கேட்ட கமாண்டோ லவ்வர் ஜாம்பி இருக்கும்ல அதுவும் ஒரு மாதிரி சவுண்டு எழுப்புது. இந்த 2 பேரும் சவுண்டு எழுப்பின பக்கமாக பார்த்து ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலாக 2 குரூப்பாக இருந்தாங்களே ஜாம்பிஸ் அவங்க நேருக்கு நேர் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம லீடர் ஜாம்பிக்கோ அதோட லவ்வர் ஜாம்பிக்கோ அதோட பழைய நினப்பெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதனால அந்த 2 ஜாம்பிகளும் தங்களோட அன்பை பரிமாறிக்கிறாங்க. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கடிச்சு சதையை பிச்சுக்கிட்டு தங்களோட அன்பை வெளிக்காட்டிக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் சில இதெல்லாம் நடக்கும், அதை நம்மளால சொல்ல முடியாதனால அதை அப்படியே விட்டுறலாம். அப்படியே கட் பண்ணோம்னா நைட்டு பாஸ் அவனோட பெட்ரூமில் படுத்து தூங்கிட்டு இருப்பான். அவனுக்கு குண்டடிப்பட்டிருக்கும்ல அதனால ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருப்பான். இதை பார்த்த பையன்காரனும் பாசமாக அப்பம் பக்கத்தில் வந்து அவனை கட்டி பிடிச்சி படுத்துட்டு இருப்பான். அப்போ வெளியே ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும். அதனால அப்பா கிட்ட இருந்த ஒரு கன்னை எடுத்துட்டு அவன் அப்படியே வெளியே வர ஆரம்பிக்கிறான். அப்படி வெளியே வந்தவன் சவுண்டு கேட்குற இடமா பார்த்து நடந்து போக நமக்கு ஒரு சீனை காமிக்கிறாங்க. பையனை வளர்த்துனவன் ஜாம்பியா மாறி இருப்பான்ல அவனை கூட பாஸ் துப்பாக்கியால சுட்டு கொண்டிருப்பார்ல. ஆக்சுவலா அவன் இன்னும் சாகல. அவன் இப்ப பாஸ் இருக்க வீட்டு பக்கமா சுத்திட்டு இருக்கிறான். பையன் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குன்னு சொல்லி வெளியே வந்திருப்பான்ல அந்த வாசத்தை பிடிச்சி அவன் அந்த இடத்துக்கு ஓடி வர ஆரம்பிக்கிறான். இப்படி ஒரு சீனை காமிச்சு இந்த எபிசோட இந்த இடத்துல முடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா இன்னும் ஒரு 3 எபிசோடு தான் இருக்கு. 3 எபிசோட பார்த்தோம்னா இந்த சீரிஸ் முடிஞ்சிடும். ஓகே கைஸ், பாய்.